நாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றனால நம்மளோட பாடி கோல்டாகி நமக்கு சளி பிடிக்கும் அப்படிங்கிறது பொய்யுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஜீரணம் செய்கிறதுக்கு நம்மளோட பாடி கண்டிப்பாக வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும் போதெல்லாம் நம்மளோட பாடி ஹீட் ஆகும். இதனால நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றனாலையும் பாடி ஹீட் ஆகுமே தவிர கோல்ட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த உலகத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஐஸ்கிரீம் வகைகள் இருக்குது. அதில் எல்லாத்துக்கும் பிடிச்சது சாக்லேட்டு வெண்ணிலா தான். இதில் சாக்லேட்டோட வெண்ணிலா ஃப்ளேவர் தான் அதிகமாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் எதுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த உலகத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுல அமெரிக்கர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் கேட்குறீங்கன்னா, இந்த உலகத்தில் 90% பேர் அமெரிக்கர்கள் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்களா இருக்காங்க. அவங்களோட வீடு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்டு ஃப்ரிட்ஜில் நம்மளோட வீட்டில் மாதிரி ஐஸ்கிரீம் டப்பாவில் கீரை பச்சை மிளகா அந்த மாதிரி இல்லாமல் உண்மையான ஐஸ்கிரீம் இருக்குமாங்க. இந்த உலகம் முழுவதும் மற்ற நாளில் விற்பனை ஆகிறதோட ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகளவு ஐஸ்கிரீம் விற்பனை ஆகுதாமா. 4 லிட்டர் ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு சுமார் 88 லிட்டர் பால் தேவைப்படுதாங்க.